நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம புதுசாக வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதோட ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா அப்டேட்ஸும் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். சிக்னல்ஸாக இருக்கட்டும், வீக்லி அனாலிசிஸாக இருக்கட்டும், கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலகிராம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் மேஜராக யூஸ் பண்ணுறதுனால இப்போது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்மளோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நம்மளோட ஜோனை ஒபே பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 2000 அப்படிங்கிற ஜோனுக்கு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் வேணும், சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜை ஜாயின் பண்ணாலே போதும். சரி வாங்க, கோல்டு புல்லிஷ் ஆகுமா இல்லை ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனாக பார்த்துடலாம். அண்ட் தென் விஐபி சேனலில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இருக்கும், டார்கெட் ப்ரைஸ் இருக்கும், எந்த டைமில் பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் தெளிவாகவே இருக்கும். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்மளோட சேனலோட லிங்க் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்படியே ஏர்ன் பண்ணிக்கோங்க. கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது. அதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் எந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக தெரியும், நம்ம அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வாரம் தான் ஆகுது. ஸோ கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக உள்ள ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணால் அது ஹையாக எங்கே வரைக்கும் போயிருக்கு, லோவாக எந்த லெவலில் ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு கிளியரான ட்ரெண்ட் லைனும் ரொம்பவே அழகாக கிடச்சிரும். ஸோ மார்க்கெட்டை ப்ரீவியஸாக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஹையாக 2065, லோவாக பார்த்தோம் அப்படின்னா 1780 வரைக்கும் கூட மார்க்கெட் போயிருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ டவுன் ட்ரெண்ட் லைனையும் தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த டவுன் ட்ரெண்ட் லைன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் ட்ரா பண்ணியிருக்குமே தவிர இதை வச்சு நம்ம ட்ரேட்ஸோ நம்ம ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ நமக்கு இப்போ ப்ராப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவாக இருக்கிறது 1980. லாஸ்ட் வீக் இதுதான் நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ஸோ ட்ரெண்ட் லைனை பாருங்கள், ஹையாக 1985 வரைக்கும் விக் விட்ருக்கு. ஸோ இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ஸோ அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1964. இது நம்ம போன வார டார்கெட் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டோம். இது புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2023. அதையும் நம்ம கிளியராக இல்லை மென்ஷன் பண்ணிக்கலாம். 2020 22 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஹையாக இருக்கிற 2060 2074 போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு மார்க்கெட் பூம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வாரோட இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் லைனை 1 by 1 மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிடும். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1986 சப்போர்ட் 1 1980 85 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறது லாஸ்ட் வீக் நமக்கு டார்கெட்டாக இருந்தது தான் இப்போ நம்மளோட சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 1960 65 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2022 25 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த 5 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலே விக் விடுவான், கீழே விக் விடுவான். ஸோ அந்த 5 பாயிண்ட்டுங்கிறது நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா
2022லேருந்து 25 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா நம்ம 2 வாரமாகவே மார்க்கெட் புல்லிஷ் ஆகி ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2060லேருந்து 74. ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேஜராக இருக்கிறது ட்ரெண்ட் லைன். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்மளோட பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். ஸோ அதை வந்து நம்ம கிளியரில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே விடாமல் நம்ம வந்து லேர்ன் பண்ணால் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன். பேரலல் டவுன் ட்ரெண்ட். ஸோ எதனால் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டு ஃபைண்ட் ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான பை தான் ஆக போகுது. ஏன்னா மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் ட்ரெண்ட் லைன். ஸோ வந்து ஹையாக மார்க்கெட் வந்து கிளியராக மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக புல்லிஷ் ஆகாது, கொஞ்சம் லைட்டாக ஃபால் கொடுத்து புல்லிஷ் ஆகும். ஸோ 1988லேருந்து 80 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷ் ஆகும். ஸோ லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். லாங் அப்படின்னா பை. நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து 1988லேருந்து நம்ம வந்து பை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ தான் வைக்கணும். 1970 தான் வைக்கணும். நமக்கு மேபி லிக்விடிட்டி கண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால 1962ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஏன் நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும், ப்ளஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டும் இருக்குது. அப்போது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 2023 அப்படிங்கிறது முதல் டார்கெட் ப்ரைஸு. அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 2065 ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் எதனால் நம்ம பை எடுத்தோம் அப்படின்னு. அப் ட்ரெண்டில் பை எடுத்துருக்குறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மேலே வரும். இந்த இடத்துல டச் பண்ணாலும் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மேலே வரதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். TP1 TP2. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 1960 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனு. அண்ட் தென் நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2024. ஸோ இது வந்து நம்ம TP1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2024. அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை 2060லேருந்து 74. இது வந்து நம்மளோட TP2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2074 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து கண்டிப்பாக இந்த ஜோன் 2100 அந்த லெவலுக்கு போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். என்ன ரீசன்னால் புல்லிஷ் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, புதுசாக பிகினருக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக புரியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை முதல்ல பார்க்கணும். சிங்கிள், டபுள், ட்ரிபிள். கரெக்டாக? ஸோ இப்போது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஹையாக போகும்னு அர்த்தம். அதுக்கு முந்தின நாளுமே நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் தான் வந்திருக்கு. ஸோ 2 புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப் ட்ரெண்டில் இருக்குது. வார் இஷ்யூ போயிட்டுருக்கு. கேண்டில்ஸ்டிக்ஸும் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ முதல் காரணம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்.
புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பூம் ஆகும். இது வந்து முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். மூணாவது பார்க்கும்போது ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும் 1 2 3 புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளுமே மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ஹியூஜான பையிங் ப்ரெஷரில் நல்லா புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 கேண்டிலை பார்க்கும்போது நமக்கு கிளியராக இந்த இடத்துல ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதை நம்ம கிளியராக அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி என்ன ரீசன்னால் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து மேலே போகும். அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகி அகெயின் வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து புல்லிஷில் வந்து 3 ஒயிட் மேன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஸோ கரெக்ஷன் நடக்கிற ஜோன் தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சொல்லியிருக்கேன் தெரியுமா. ஒரு மார்க்கெட் எந்த அளவுக்கு புல்லிஷ் ஆனாலும் கண்டிப்பாக ஃபால் ஆகும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபால் ஆகும்போது நமக்கு மண்டே கேண்டில் வந்து பியரிஷாக விழும். ஸோ பியரிஷாக விழுந்து ஒரு கரெக்ஷன் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில்ஸ்டிக் இந்த சார்ட் பேட்டர்னோட முழு விளக்கம். ஸோ நம்ம 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்னும் பார்த்தோம், புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் பார்க்கல. ஸோ அதையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா முதலாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, ட்ரேடிங்கை பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்பவே தெளிவாக தெரியும். ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஹையர் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் கிளியராக தெரியல. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, மார்க்கெட் அப்படி கிளியராக மேலே போயிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, மார்க்கெட் கிளியராக மேலே போயிருக்கு. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த ரீசனால் தான் நல்லாவே புல்லிஷ் ஆக போகுது. இது வந்து சார்ட் பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக்ஸில் சார்ட் பேட்டர்ன். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜரான பேட்டர்ன், W பேட்டர்ன் சொல்லுவாங்க, U பேட்டர்ன் சொல்லுவாங்க, M பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு புதுசாக கண்டினியூஷன் ஆஃப் V பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கிடச்சிருக்கு. அண்ட் தென் அதையும் நம்ம வந்து உங்களுக்கு கூகுள் பண்ணி தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக புரியும். கண்டினியூ V பாட்டம் பேட்டர்ன். ஸோ ஒரு கண்டினியூ V பாட்டம் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகும். ஒரு ட்ரெண்ட் லைனை ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணி பிரேக் பண்ணி மேலே போய் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். ஸோ V மாதிரியே ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கிளியராக நமக்கு வந்து ஒரு V பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நான் ஒரு பாத்வேவாக போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு V மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா, V ஃபார்ம் ஆகி ஒரு புல் பேக் இந்த இடத்துல கீழே கொடுத்து கிளியராக ஒரு புல் பேக் ஆகி அகெயின் வந்து V பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆக போகுது. ஸோ இதை வந்து நான் லைவ் எக்ஸாம்பிள்லையுமே காமிச்சிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் ஒரு V மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு புல் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இந்த சேனலில் பாருங்கள் கிளியராக ஒரு புல் பேக் ஏரியா இருக்குது. அப்போ அந்த புல் பேக் ஏரியா எது 1974 அப்படிங்கிறது நம்மளோட புல் பேக் ஏரியா. அந்த இடத்துல கிளியராக மார்க்கெட் நமக்கு புல் பேக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் பார்க்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப 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 அழகாக தெரியும். ஸோ இதையும் நம்ம கிளியராக ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தெளிவாக போய் வந்து ஒரு புல் பேக் ஏரியா. நம்ம கலர் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு எல்லோ வேண்டாம், டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புல் பேக் ஜோன், அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால நம்ம வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து புல் பேக் ஏரியா. புல் பேக்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கிணத்துல குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லை மிதிச்சுட்டு நம்ம வந்து பாஞ்சு போவோம்,
அதே மாதிரி தான் இந்த புல் பேக் ஏரியா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணி மேலே ஹையராக போகிறது. ஸோ புல் பேக் ஏரியா வந்துச்சுன்னா ஹையாக போகிறதுக்கு மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சின்னதாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியராக நான் என்னென்ன ரீசனால் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பில் வந்துருக்கு. ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் வந்து ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வி கண்டினியூஷன் பேட்டர்ன் அழகாகவே கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2024, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2074. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு புல்லிஷ் ஆகி தான் போகும். ஸோ இதோட பாத்வே வந்து நான் அகைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பிளாக்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மார்க்கெட் பொறுத்தளவுக்கான ரீசன். எந்தெந்த இடத்த ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே டெக்னிக்கலாக பார்த்தாச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்ததுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக நம்ம டிஎக்ஸி வச்சு ரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து அக்யூரஸியாக தெரியும். அண்ட் தென் நிறைய முறை சொல்லியிருக்கேன், டிஎக்ஸி என்பது ஒரு அனலைசிங் டூல் மட்டுமே தவிர கண்டிப்பாக இது வந்து கோல்டு வந்து மேலே போகுது அப்போ டிஎக்ஸி கீழே போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டிஎக்ஸி என்பது அமெரிக்கன் US டாலரோட கரன்சி. அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, கோல்டும் புல்லிஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலி வார் டைம்லேயும் சரி, இந்த கொரோனா டைமில், இந்த வேர்ல்டு டிசாஸ்டர் டைம்லேயும் சரி, டிஎக்ஸை வந்து நம்ம கோல்டு கூட ரிலேட் பண்ணி ட்ரேட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் வந்து கேலண்டர் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையிலேருந்து கண்டினியூஸாக நமக்கு நியூஸஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் போயிட்டே தான் இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் கூட சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஹிமாஸ் லொக்கேஷன் என்ன ஆகும்னு தெரியல. ஹிடனாக நிறைய அட்டாக்ஸ் நடக்குது. ஃபியூஜாக ஒருத்தரும் USA வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வார் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வார் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், கோல்டு ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கிறது கோல்டு. ஸோ கோல்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ வார் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ நமக்கு கோல்டு வந்து நம்மளோட 2024 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸை பிரேக் பண்ணி இன்னும் ஹையாக போகிறது கூட வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து யுக்ரைன் வாரோட 2024 வரையும் வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கோல்டு ப்ரைஸ் வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்தே ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2024 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு அப்படின்னா இன்னும் வார் கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் தென் நிறைய பேர் லாங் ட்ரேட் வந்து 2024 வந்து செல் எடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 100 பாயிண்டாவது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான பை, ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியலனாலும் சின்னதாக பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.